ஒரு சாட்சி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எழுதுருவேன். சவக்குழியில் இருக்க வேண்டிய நான் கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். டெட் பாடி நான் இறந்து போன மாதிரி குட்டெல்லாம் வந்துடுச்சு. ஒருத்தர் மாலையை கொண்டு வந்துட்டார். ஆனால் மற்ற சாட்சியர்கள் சொல்லுவாங்க, ரெவரண்ட் பிஷப் அவர்களுக்கு தெரியும், அவர் ஃபோன் பண்ணி செலுத்துகிறார். பயங்கரமான ஹார்ட் அட்டாக், சிவியரா துடிப்ப. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து சரி 2 நாள் ஆச்சு. திருப்பி செகண்ட் அட்டாக். உடனே ஆஞ்சியோகிராம் சொல்லுவார்கள், டாக்டர் அம்மா வந்திருக்கிறாங்க. ஆஞ்சியோகிராம்னா இந்த சோல்ஜர் வரைக்கும் 2 கை வலி வந்து பயங்கர சாதாரண வலி இல்லை, துடிப்ப. அந்த ஆஞ்சியோகிராம் பண்ணால் மாரில் 2-3 வால்வு அடைப்பு சொல்லி ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டாக நின்று கொண்டு இருக்கிறேன். அதிசயம் இல்லையா? அல்லேலூயா. சவக்குழியில் இருக்க வேண்டிய நான் நின்று கொண்டு இருக்கிறேன். பாஸ்டர் பிஷப்பையாவுக்கு தெரியும், ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் ரொம்ப ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல சாட்சி நான் எங்கேயுமே சொல்லலை, இதான் ஃபர்ஸ்ட் சாட்சி. எங்கேயுமே நான் சாட்சி சொல்ல மாட்டேன். அதனால சாட்சி பாட்டு பாடி பிரசங்கத்திலே சொல்லிடுவேன். ஆனால் எனக்காக ஜெபித்தவர் பிஷப் பெஞ்சமின் பாஸ்டர் மாதிரி ஒரு என் வாழ்க்கையில் எனக்கு என் ஒய்ஃபுக்கு இவர் மாதிரி ஒரு அன்பு இயேசுநாதர் போல அன்பு உள்ளவர், நேசிப்பார். இந்து இஸ்லாமியர்னு பார்க்க மாட்டார், எல்லாரும் அரவணைச்சு நேசிக்கிறவர். ஜெபித்தார். கர்த்தர் இந்த சாட்சியை உயிர்ப்பித்த இந்த சாட்சியை இன்னும் ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் என தொடர்கிற தெய்வத்துக்கு இன்னும் வல்லமையா 2021 முதல் நாளிலே தீர்மானம் எடுத்திருக்கிறது. என்னை உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, உங்களுடைய சகல வியாதிகளிலேயும் உறுதியாக பற்றி கொண்டிருந்தாக்கா, நாம போராடினாக்கா அந்த உயிர்ப்பிப்பார். இந்த சாட்சி தேவ சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். Yahweh will command the blessings on you in your barns and in all that you put your hand to, and he will bless you in the land which Yahweh your God given you. அருமையான ஒரு வாக்குத்தத்தம். We are going to analyze the very important words in this through Hebraic thought. எபிரேய ஒரு கண்ணோட்டத்தின் மூலமாக இந்த வார்த்தைகள் நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த வார்த்தைகளுடைய சாராம்சம் it will carry and bring the blessings unto you. இந்த வார்த்தை தான் தேவனுடைய வல்லமையான அந்த மகத்துவம் நிறைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். So just reading by the words, வெறும் வார்த்தைகளை வாசிப்பதினால் அல்ல, அதில் உள்ள சாராம்சங்களை நாம் புரிந்து கொள்கிற பொழுது God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வாக்குத்தத்தத்தை இப்பொழுது விரிவாக நாம் பார்க்க போகிறோம்.
அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் மிக விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே விசேஷம்தான். When it is being properly taught, அது சரியான முறையிலே கற்றுக் கொடுக்கப்பட்டு சரியான முறையிலே அது கேட்கப்படுமானால் it will be a blessing. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கிறீர்களானால், ஏசாயா 50 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அதுல போட்டிருக்கு, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவரைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். அருமையான தேவ ஜனமே, எந்த ஒரு நன்மையான ஒரு காரியங்கள் if it is from the Lord, அது தேவனுடைய சமூகத்திலிருந்து இருக்குமானால் 2 simultaneous காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அந்த அதிகாரம் 54 சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல. ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூல சேர்க்கிறோம்னா அந்த பேஷண்ட் ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம், அல்லது தேவைகள் அதுக்கு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம், அல்லது அந்த பேஷண்ட்டை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்பது அர்த்தம். அதே போல வேதம் இளைப்படைந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு what type of help is needed, அது வசனம் என்கிற வார்த்தை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கமாண்ட். ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை அவர் கொடுக்கிறதா இருந்தால் நம்முடைய செவிகளையும் அவர் தான் திறப்பார். ஃபேஷனுக்காக சபையில் வந்து உட்கார்ந்தோம்னா அந்த செவி திறக்கப்படாது. நானும் சபைக்கு போகணும், இன்னைக்கு 1ஆம் தேதி அந்த செவிகள் திறக்கப்படாது. ஏனென்றால் யாரை முன் குறிச்சிருக்கிறாரோ அவர் அழைக்கிறாரு, அவர்களை நீதிமானாக்குறாரு, அவங்களை மகிமைப்படுத்துகிறார். இந்த முன்குறிப்பு மகிமையும் அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் கேட்கப்படுகிற சூழ்நிலை. இப்போ இந்த சபையில 100க்கு 100 எல்லாரும் அந்த வார்த்தை கேட்கிறவர்களாக தான் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நாம இந்த 28வது வசனத்தை நாம் வாசித்தோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும், என்ன வேதம் போட்டிருக்கு, வேலையிலேன்னு போடல, அல்லது 10% 15% அல்லது ஏதோ உங்களுக்கு தேவையான அளவு அப்படின்லாம் போடல. வேதம் சொல்லுது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இப்ப நம்ம பார்க்க போறது கட்டளையிடுவார் என்கிற ஒரு வார்த்தை. நம்ம ஒரு 5 to 6 வார்த்தைகளை சுருக்கமா நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். வேதவசனம் அர்த்தம் தெரியாம நீங்க லிட்ரலா வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வேதம் உங்களுக்கு கிரியை செய்யாது. யூ மே ஹேவ் a blind faith, குருட்டான ஒரு நம்பிக்கை இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், கிரியை செய்யும். அது எப்படின்னா எல்போர்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுற மாதிரி. எல்போர்டு வண்டி போட்டுட்டு உங்களை வந்து ரேஸில் கலந்துக்க சொல்வானா? அவன் பார்ப்பான், ஐயா எல்போர்டு அவன், நாங்கள் நல்லா கற்றுக்கிட்டு வந்திருக்கோம், இவனால் நாங்கள் ட்ராக்கில் ஓட்ட முடியாது, தாறுமாறாக ஓட்டுவான். ஒரு மல்யுத்த போட்டிக்கு போகிறதா இருந்தால் என்ன தெரிஞ்சிருக்கணும்? போட்டியினுடைய விதிகள், சட்ட திட்டங்கள் தெரிந்தாதான் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அருமையான தேவஜனமே, God says, I will command your blessings. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்டிருக்கிறீங்களா? உங்க பிளெஸிங்கை அவர் கமாண்ட் பண்ணாத நீங்க பிளெஸிங்கை பெற முடியாது. விளங்குதுங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் ஜெபிச்சா வந்துடும் அப்படின்னா, கிறிஸ்தவன் எல்லாரும் ஜெபிக்கிறான். அட்லீஸ்ட் மணிக்கணக்கா இல்லாட்டாலும்
ஒரு 5 நிமிஷமாவது ஜெபிச்சு பார்த்துருப்பான் கிறிஸ்தவன். இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த 5 நிமிஷ ஜெபத்துல காரியம் நடந்திருக்குமானால் இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற 740 கோடி மக்களும் கோடீஸ்வரனா இருக்கும். அவர் சொன்னா ஆகும், கட்டளையிடா நிற்கும் என்கிற அவன் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். பட் ஜெபங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? என் ஆன்சர் இல்லை. உங்க ஆன்சர் எத்தனை பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கோ தெரியாது. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிருந்தா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல வரம் பெற்ற நல்ல ஜெப வீரர். வேத வசனம் சொல்லுகிறது there is a command. ஆங்கில வேதாந்தத்தை படிச்சா புரியும். யாவே will command the blessing on you. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடு எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். So there must be a command, so only we can receive the treasures of blessings of the Lord. நம்ம தேடி அலைந்து சம்பாதிக்கிற ஒரு சம்பாதனை உண்டு. But the Lord has a special treasure with him. அவருக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை உள்ள வச்சிருக்காரு. ஸ்பெஷல் ஆள் போனோன்னு பிரதர் இங்க வாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு வாங்க. பார்த்தீங்களா, உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கலாம். சிஸ்டர் அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் லாஸ்டா கொஞ்சம் என்ன பார்த்துருக்கோங்க. அதுதான் ஆண்டவர் அப்படி சில கமாண்டை நமக்கு வச்சிருக்கிறார். அருமையான தேவஜனமே, அன்றைய காலகட்டங்களிலே யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள் இவைகள் எல்லாம் அவர்களுடைய பிளெஸ்ஸிங்க எவ்வளவு அளவு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காண்பிக்கும். இன்றைய காலகட்டங்களில் எத்தனை வீடு, எத்தனை பங்களா, என்ன கார் நீங்க வச்சிருக்கிறீங்க? டிரைவர் போட்டு ஓட்டுறீங்களா? நீங்க ஓட்டுறீங்களா? அல்லது உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது ஃபேக்டரிஸ் இருக்குதா? ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்கிறீங்களா? இல்லை உங்க பிள்ளைங்கள்லாம் என்ன படிச்சிருக்காங்க? இன்றைய காலகட்டங்களில் இதெல்லாம் கணக்கு. அன்றைய காலகட்டங்களில் ஒரு யூதனுடைய குலத்திலே அவனுக்கு எவ்வளவாய் ஆடுகள் வச்சிருக்கிறான், எவ்வளவாய் மாடுகள் வைத்திருக்கிறான், எவ்வளவு ஒட்டகங்கள் அவனுக்கு சொந்தமானது, இப்படி பல ஆங்கிள் அவர்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். இந்த ஜனங்கள்லாம் இந்த ஆடு மாடு இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு எங்க நதிகள் இருக்குது, எங்க ஆட்டுக்கு ஏற்ற செடிகள் முளைத்திருக்கு, எங்க மாடு சாப்பிட்டு நல்ல பால் கறக்கக்கூடிய வம்ச விருத்திகள் உள்ள இடங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த ஜனங்கள் அலைந்து திரிந்து இவைகளை அந்த ஜீவன்களுக்கு கொடுத்து வளர்த்து பெருகி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும் இத. அவங்க வீட்டு பக்கத்துல இந்த ஆடுக்குண்டான அதுக்குண்டானது கிடையாது. எங்க போவாங்க? எங்க நதிகள் இருக்கிறதோ, இந்த நதிகள் பாயக்கூடிய இடங்கள்ல எங்க செடிகள் இருக்கிறதோ அங்க போய் இந்த ஆடுகள்லாம் மாடுகள்லாம் மேய்த்துட்டு வந்து the old cultured Jewish people அவங்க இப்படிதான் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். But they were given a command afterwards. தேவன் இந்த கமாண்டை அவங்களுக்கு கொடுத்தார். இந்த கமாண்ட் it is related with ethics. ethics என்ற ஒரு வார்த்தை. And the command involved principles of worship. அருமையான தேவ ஜனமே, just a man without having the faith of the Lord, தேவனை குறித்ததான விசுவாசம் இல்லாத ஜனங்கள் எத்திக்ஸ குறிச்சோ வர்ஷிப்பை குறிச்சோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கிறிஸ்துவை அறியாத இங்க நம்ம பலர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம், பிரமாதமான முறையில் சிந்திச்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், பண்புகள் இருக்கலாம். But without knowing the ethics and worship which is built inside the command of the Lord. விளங்குதுங்களா? கொஞ்சம் இது full and full I am going into theological study.
ஒரு ஆர்டினரி பிரசங்கமாக நான் இந்த பிரசங்கம் பண்ணல. இட் இஸ் நாட் ஆர்டினரி டீச். இதெல்லாம் வெரி ஹை ஸ்டாண்டர்ட். இதை நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஜஸ்ட் பை லுக்கிங் ஆர் ஃபார்வேர்டிங் ஆர் ஜஸ்ட் பை ரீடிங் ஆர் பை ஹார்ட்டிங். அதனால இந்த வசனம் வாக்கு தத்தமாக ஒருபோதும் நிறைவேறாது. அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த பைபிளை வச்சுக்கிட்டு தலையில் வச்சு படுத்துப்பாங்க, பக்கத்தில் வச்சு படுத்துப்பாங்க, வயிற்றுல வச்சு படுத்துப்பாங்க. ஏதோ நடந்திருக்கலாம், நான் அதை வந்து தவறு சொல்லுவேன். பட் த ரியல் பிளெஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யூ மஸ்ட் நோ த சப்ஜெக்ட். வேதத்தை அதன் கண்ணோட்டத்தில், நம்ம கண்ணோட்டத்தில் வேத ரீதியாக அல்ல, தேவ ரீதியாக தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? வேத ரீதியாக அல்ல, தேவ ரீதியாக நீங்க புரிஞ்சுக்கணும். So what is the meaning of ethics and worship? ethics என்றால் வேற ஒன்றும் இல்லை, தமிழ்ல நெறிமுறைகள். இதுதான் ethics. What is the meaning of worship? ஆராதனைன்னு சொல்லலாம். பட் சரியான தமிழாக்கம் வழிமுறை. அது இந்த வழிமுறை எங்க நம்மளை கொண்டு போகும்? வழிபாட்டுக்கு நம்மளை கொண்டு போகும். இங்கே தேவனுடைய blessing எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். தேவனுடைய blessings எடுத்து பார்த்தால் இந்த கமாண்ட் என்கிற இந்த கணக்குக்குள்ள 613 பிரமாணங்கள் வருகிறது. the laws 613 பிரமாணங்களை ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயிடத்தில் கொடுத்தார். மோசேயிடத்தில் கொடுக்கப்பட்ட கமாண்ட் it was divided into two parts. இரண்டாக இது பிரிக்கப்பட்டது. ஒன்று do, இன்னொரு do not. செய்ய வேண்டியவைகள் 248ஆகவும் செய்யக்கூடாதவைகள் 365ஆகவும் சித்தரிக்கப்பட்டது. 248ஐ பாடியில் இருக்கக்கூடிய அசைக்கக்கூடிய லிம்பசஸ், இந்த போன் ஒன்னோடு ஒன்று ஜாயிண்ட் இசைவாய் கட்டியிருக்கும். நான் போன 2-3 வாரத்துங்களுக்கு முன்னாடி சொன்ன இந்த என்னதான் இந்த கையால் இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த கை வராது அவ்வளோ ஈஸியா. இந்த தோல் அப்படி போட்டு அதை பிடிச்சிருக்கிற எலும்பு ஒருபோதும் பிரியாது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த குழந்தை பருவத்திலிருந்து ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களுக்கு ஏற்றபடி எவ்வளவு தூக்கலாம் என்கிற பெலன் கொடுக்கிற அந்த பெலன் இந்த ஜாயிண்ட்டுக்கு கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 248 இந்த ஜாயின்ஸும் பிளஸ் பாகங்கள், உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள், வெளியே தெரிவதெல்லாம் அவயம், உள்ளே தெரியாத மறைந்திருப்பதெல்லாம் உறுப்புகள். ஆண்டவர் இப்படியாக இந்த 248 லிம்பஸ், LIMBS லிம்ஸ், அடுத்து பாகங்களாக பாடியில வச்சிருக்கிறார். இது எல்லாமே நன்மைகளை செய்ய முடியாது. 365 சோலார் இயர், ஒரு இயர்ல இருக்கக்கூடிய 365 நாட்கள். இதைத்தான் செய்யக்கூடாதவைகள், ஒவ்வொரு நாளும் நாம் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த பிரமாணங்கள் நமக்கு அறிவிக்கிறது. This is from Old Testament. From New Testament there are about 1050 commandments. இந்த 1050 கமாண்ட்மெண்ட்டும் என்கிட்ட நான் வச்சிருக்கிறேன். ரெடிமேட கிட்டத்தட்ட அது ஒரு 12 பக்கங்கள். ஒவ்வொரு கமாண்ட் ரைட் ஃப்ரம் 1 to 1050 வேத வசனங்கள் மூலமாகவே தேவன் பேசியிருக்கிறார். இங்க இருக்கிற ஒரு கிறிஸ்தவனும் அந்த 1050 பிரமாணங்களை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. there is no chance at all. It is very very much hidden. 613 பழைய ஏற்பாட்டிலும் 1050 பிளஸ் இருக்கு. பட் these are the major. 1200 வரைக்கும் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். பட் I have authority versions for 1050 commands in the New Testament. அருமையான தேவ ஜனமே, இவைகள் அறிந்திருக்கிற பொழுதுதான்
உபாகமம் 28:8 வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே 100க்கு 100 பிளெஸிங்ஸாக அமையும். ஏன் அது அமையும் பாஸ்டர்? அது இல்லைன்னா அமையாதா? அப்படி என்ன இருக்கு? கமாண்டுங்கிற வார்த்தையில ஒண்ணுமே இல்லையே. கமாண்ட்னா கமாண்ட் ஒன்ன நானே அதிகாரத்தோட சொல்றேன் அப்படின்னு தானே இருக்குது. அவர் சொன்ன ஆகும்ல, சொன்ன ஆகும் தான். உனக்கு கேட்காதே, அவர் சொன்ன ஆகும் தான், அதுல சந்தேகமே இல்லை. பட் உன்னுடைய செவிகள் 50:4 படி உனக்கு கேட்காது. கேட்டா டாப் ஹார்ட்ல ரெக்கார்ட் ஆகாது. இன்னைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பெலனை பெறாதவர்களாக இருக்கிறார்கள்? His command is already there. அந்த கமாண்ட் இருக்கு. blessing மேல அவருடைய கமாண்ட் இருக்கு. பெற்றுக்கொள்ளுகிற சுலாக்கியம், the opportunity or the privilege, அது நமக்கு கிடைக்கப்படாத சூழ்நிலைகள். அருமையான தேவஜனமே, what is the other meaning of the command? இந்த கமாண்டுடைய ஒரு பிரத்யட்சமான வார்த்தை இதுவரைக்கும் ஒருவேளை இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்பது சந்தேகம்தான். இட் இஸ் கால்ட் அஸ் டிகோலாக், DECA, டிகோலாக், LOGUE. இந்த கமாண்ட்மெண்ட், இந்த டிகலாக் என்கிற இந்த வடிவமைப்பில் it has been split into 2 spheres or 2 segments. இந்த 2 செக்மெண்ட் மூலமாக தான் நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை இதுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும், சப்ஜெக்ட் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும், புரியல. ஆனா இது புரியுதோ புரியல கேட்டுக்கங்க. The command is otherwise called as decalogue. இந்த பிரின்சிபல்ல தான் 2 முறைகளாக பிரிகிறது, ethics and worship. என்ன? ஒன்று blessing-ஐ பெறுகிற நெறிமுறைகள். அந்த நெறிமுறைகளும் வழிமுறை வழிபாடு, தேவனை ஆராதிக்கிற அந்த வழிபாடு தான் கமாண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் நினைச்சுக்கிறோம் அவருடைய கட்டளை, ஐயோ அது அப்படி, இது இப்படி, இது எப்படி. இந்த கமாண்ட் என்ன செய்து? இட் லேஸ் அப்பான். இந்த வேர்ட் என்ன சொல்லியிருக்கு? டு லே அப்பான், டு கிவ் சேஞ்ச் டு. உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள், சாபத்திலிருந்து மாற்றம், பாவத்திலிருந்து மாற்றம், பாரம்பரிய கட்டுகளில் இருந்து மாற்றம், தரித்திரத்திலிருந்து மாற்றம், போராட்டங்களில் இருந்து மாற்றம், சந்ததி சந்ததியாக அபிவிருத்தியே இல்லை என் குடும்பத்துல, மாற்றங்கள், திருமண தடைகள் மாற்றங்கள், குழந்தை பிறக்கல மாற்றங்கள், கணவன் இறந்து போறான் சார், மனைவி இறந்து போறாங்க, பல குடும்பங்கள்ல மாற்றங்கள், நல்லா படிச்சிருப்போம் வேலை கிடைக்காது மாற்றங்கள், அழகா இருப்போம் திருமணம் ஆகாது மாற்றங்கள், நல்ல சௌந்தரியமா இருப்போம் கலரா இருப்போம் மாற்றங்கள். நம்மளே சொல்லுவோம், என்னங்க அந்த பொண்ணு 4 மாசத்துக்கு முன்னாடி மூக்கு சீந்து அதுக்கு ஆளு கிடையாது, அதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு, நான் பாருங்க என்னமா இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகல. We need changes. In the command, it will give change to you. Not only that, it give command to bless you. இவைகளை அறிந்து கொண்டாலே போதும், அதனுடைய பவர், it becomes as a pressure. அந்த ஆசீர்வாதம் பிரஷரா மாறி நீங்க பெற்றுதான் ஆகணும். தாவீது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி. எப்படி தானா நிரம்பும்? சாதாரண நிரம்புமா? யாரோ உள்ள ஊற்றணும், அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றணும். கமாண்ட புரிஞ்சுக்கண்டா. தாவீது பாத்திரம் என்ன செய்துக்கலாம்? நிரம்பி வழிது. அது யாருக்கு முன்பாக? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. உன்னை அசிங்கப்படுத்தின, வெட்கப்படுத்தின, முடியாத போராட்டமான நிலையில உன் பாத்திரம் இப்ப நிரம்பி என்ன செய்து? He came to know what is ethics and what is action. இங்க வேதம் சொல்லுகிறது, to appoint or ordain through divine act. இங்கே ஒரு மனிதனை இந்த கமாண்ட் என்ன பண்ணுது? அவனை ஆர்டைன் பண்ணுது, பிரதிஷ்டை. ஒன்ஸ் நீ ஆசீர்வாதத்துக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டுட்டீங்கன்னு வைங்க, ஆசீர்வாதம் தான்.
அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் தெய்வீக ஞானத்துல உங்களை வளர்க்க விரும்புறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வளர்ந்தா உங்களை கொண்டு பல கோடி மக்களுக்கு ஆதாயம் இருக்கும். பணம் இருக்கலாம், கொடுக்கலாம், ஆனால் ஞானம் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். தேவன் இந்த கமாண்ட் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார்? இங்க இதுக்கு இந்த ஹீப்ரு வேர்டு பேர் ஜாடே. அந்த எபிரேய பேப்பர் உங்க கையில் இருந்தீங்கன்னா அது தெரியும். அது பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அந்த ஜாடே என்ற வார்த்தை இட் இஸ் கால்ட் அஸ் சிக்னெட் ரிங். ஒரு முத்திர மோதிரமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கமாண்ட அறிய விரும்புகிறவனுக்கு you will receive a signet ring. அருமையான தேவ ஜனம், இப்ப நீங்க கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அருமையான தேவ ஜனமே, to appoint order of divinity act. ஆண்டவர் இந்த ஜாடே என்கிற சிக்னெட் ரிங்க இந்த கமாண்ட் என்கிற வார்த்தையின் மூலமா ஏன் தருகிறார் என்றால், it shows you are being ordained to receive the commanded blessing for every individual. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவனால் ஒதுக்கப்பட்டு, தேவனால் தீர்மானிக்கப்பட்டு, தேவனால் இவர்களுக்கு இது தேவை என்பதை காட்டிலும் இது அவசியம் என்கிற அவருடைய கமாண்டினாலே we are being ordained. நாம் தேவ சமூகத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் ஆர்டைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவாய் இந்த கமாண்ட்ல தேவனுடைய இந்த ஜாடே என்கிற சிக்னெட் ரிங் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, தேவன் எதை எந்த பிளெஸிங்கை உங்களுக்கு கமாண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை நீங்க பெறுவதற்கு you will be ordained. விசுவாசிக்க முடியுதா? இனிமேல் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பெறாத ஆசீர்வாதம் இருக்குமானால், தேவன் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தின்படி யாவே will command the blessing on you. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று போடப்பட்டிருக்கிறது. எனக்காக ஒரு ஆர்டினேஷனை கொடுத்திருக்கிறார். எதுக்கு? அவர் பிளெஸிங்க பெறுவது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? புரிந்து விசுவாசிக்கணும். சும்மா கை தூக்கிடக்கூடாது. பயமா கை தூக்குனீங்களா? சூப்பர். புரிஞ்சுச்சா? புரிந்து என்னை அந்த கமாண்டுக்குள்ள என்ன கூப்பிட்டிருக்கிறார். என்ன கமாண்டு? நான் நெறிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அறிந்திருக்கிறேன். இப்போ நான் அவருடைய திட்டங்களின்படி இந்த உபாகமம் 28:8 வசனத்தை நான் ஆசீர்வாதமாய் பெறுவதற்கு நான் இப்போ ஆர்டரிங் பண்ணப்பட்டிருக்கிறேன். I have been appointed and ordained through divine act to receive the blessings of the Lord. அது மாத்திரமல்ல, இந்த வேர்டுக்கு பேர் வாவ். Jesus nailed on the cross for every human's salvation. ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். எதற்காக நமக்கு இந்த சிக்னெட் ரிங் கொடுக்கப்பட்டிருக்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற அவருடைய ராஜரீக கூட்டமாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய ஆர்டினேஷன் இந்த டெக்கலாக் என்கிற வார்த்தை ஏன் உனக்குள்ள இறங்கி இருக்குன்னா, நீ நெறிமுறைகளை கற்றுக்கொண்டவன் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உன்னை அழைத்திருக்கிறார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நெயிலிங் ஆன் த கிராஸ்? சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். If the power of the Lord Jesus Christ is with you, or if the power of the Holy Spirit is upon you, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க?
பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நீங்க இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, பூமியில எதை கட்டுகிறீங்களோ, எதை கட்டவிழ்க்கிறீங்களோ, என்னன்னா நீங்க இங்க செய்யறத தேவன் அங்க உங்களுக்காக ஜெபித்து அதை செய்யும்படி உங்களை வழிநடத்துவார். நீங்க பெற வேண்டிய blessings இந்த ஆர்டினேஷன் அவரும் செய்ததுனால பிதாவின் வலது பார்சத்தில் இருந்த அந்த கரங்களை நீட்டார் உங்களுக்கு நேரம். உங்களுக்கு தெரியாது இது எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது. The vow represents உங்களுடைய பாரம்பரிய கட்டுகளில் இருந்து உங்களை விடுதலை செய்கிறது. It is the commandment of blessing. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விரும்புவதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக பலியானது நிமித்தம் நாமும் பழுதற்றவர்களாய் சரீரத்திலும் சரி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பேசணும். எது வாசிங்க? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. சூப்பர். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அருமையான தேவஜனமே, the command, ஆண்டவருடைய அந்த எத்திக்ஸ் and worship, நம்முடைய நெறிமுறைகளையும் வழிபாடுகளையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுடைய நோக்கமே to represent that you have been ordered to receive everything. வேத வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. 28 பெரிய மகத்துவமான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் எடுத்து கமாண்ட்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு விளக்கணும்னா it will take 1500 years. கமாண்ட் வரைக்கும் விளக்குறதா இருந்தா 1500 வருஷம் தேவை. முடியாது. கேட்கறவனும் இல்லை, சொல்லி கொடுக்கறவனும் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்கலாம். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். The command of wow. எதற்காக தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தாரு? உன்னையும் என்னையும் பாதுகாக்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் என்னை ஆசீர்வதித்திருப்பது எதற்காக என்றால், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்துடைய வாக்கு தத்தம், இனி தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்டினேஷன், இந்த புத்தரை மோதிரத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆர்டினேஷன், அது உங்களை பாதுகாக்கும், அது உங்களை பலப்படுத்தும், அது உங்களை உருவாக்கும். கடைசியாக இந்த ஹே என்கிற வார்த்தை, இட் இஸ் கால்ட் அஸ் விண்டோ அல்லது பிஹோல்டு என்று சொல்லுவாங்க. பிஹோல்டு என்றால் தமிழ்ல இதோ, ஏதோ ஒரு உதவிக்கு போறீங்க, பிரதமர் தாங்க இதுதானே கேட்டீங்க. ஆப்டா, அது எதுவோ அது உங்க கையில கொடுக்கும். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை ஸ்திரப்படுத்துகிற இந்த வேர்ட், இது மூன்றினுடைய நியூமரிக்க கூட்டினீங்கன்னா 101. இதை நான் விளக்க போகல, நம்ம இது என்னது 101. அதனுடைய நியூமரிக் வேல்யூ 2 என்றால் பேட். இங்கே ஆண்டவருக்குள்ளாக இந்த கமாண்டுக்குள்ள நீங்க என்னைக்கு வரீங்களோ, நீங்க தேவனுடைய வீட்டில் இருக்கிறவங்களாய் மாறுவீங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கமாண்டினுடைய யூசேஜ் பைபிள்ல 494 டைம்ஸ் இது பைபிள்ல யூஸ் பண்ணப்படும். ஏன் இத்தனை முறைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கனா, ஆண்டவர் ரினியூ பண்ணிட்டே இருக்கிறார், நம்மளை ரெஸ்டோர் பண்றாரு. பழைய நிலைமையில, விழுந்து போன நிலைமையில எடுத்து அவர் உருவாக்கினார் பாருங்க, அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறார். ஏசாயா 43 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி ஜுவாலை நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை. The representation of the second letter in the Hebrew alphabet, it is called as Beit. இது தேவனுடைய வீடாக இருக்கு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இது கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அருமையான தேவச்சனமே, எங்க இருக்கிறீங்களோ
நீங்க சரியான இடத்தில் இருப்பீர்களானா உங்களை பார்த்து ஒருத்தன் அசைக்க முடியாது. ஒரு இயற்கையிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தரிக்கப்பட்டிருக்கிற நோமேட்ஸாக அளந்து திரிந்த யூதர்கள். நோமேட்ஸ்னா தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லலாம்? நாடோடிகளாக. எதற்காக அலைஞ்சு திரிஞ்சாங்க? ஆடு மாடு மேய்ச்சி அதுங்க நல்லா இருந்தாதான் அதை வச்சு காசு பணம் பண்ணி சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்கு இருந்த மக்களை இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? தம்பி எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இப்ப உங்களை கூப்பிடுறாரு, தம்பி எல்லாரும் சிஸ்டர் நீங்க எல்லாரும் வாங்க. I am going to give the blessings of the command. அந்த ஆசீர்வாதத்தையே நான் இப்ப கட்டளை இட போறேன். உங்களுக்கு என்னன்னு கட்டளை எடுக்க போறேன்? யார் யாருக்கு என்ன குறையும், யாருக்கு என்ன தேவையோ the power of behold இதோ இப்ப நடந்துரும் உங்களுக்கு. அதுக்குதான் வருது. இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா God has commanded the blessing for you. எரேமியா 31:4 சொல்லுது I will build you and you will be rebuilt என்று சொன்னார். தமிழ்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் மேலதாளமுள்ள புதிய களிப்புள்ள கூட்டத்தோடு நீ புறப்பாயா. மகிழ்ச்சியோட சந்தோஷமா நீங்க புறப்படுவீங்க. Command represents you are living with the God. நீங்கள் தேவனுடைய வீட்டில் வாழுகிறவர்களாய் உங்களை மாற்றுகிறது. இதை குறித்து, இந்த கமாண்டை குறித்து மொத்தமே ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ரெண்டு இடத்துல தான் அதை குறித்து கொடுத்திருக்கு. ஒன்று எக்ஸோடஸ். எக்ஸோடஸ் என்றால் யாத்ராகமம். யாத்ராகமத்துல 20ஆம் அதிகாரத்துல 2 to 17 வசனங்கள் இந்த கமாண்ட்மெண்ட் பத்தி சொல்லிருக்கு. அடுத்தது உபாகமத்துல 5ஆம் அதிகாரம் 6 to 17. 5ஆம் அதிகாரம் 6 to 17. இந்த 2 தொகுப்புல தான் அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் பத்தி நமக்கு. அருமையான தேவச்சனமே, இப்போ நீங்க இந்த கமாண்ட்மெண்ட் மூலமாக என்ன பெற்றிருக்கீங்க? சிக்னேச்சரி, முத்திரை மோதிரம். இன்னொன்று, தேவன் சிலுவையிலே நமக்காக பலியானதினாலே இப்ப நீங்க உங்களுக்குள் பிழைத்திருக்கலாம். உங்களுக்குள் யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இதோ என்று சொல்லக்கூடிய behold, God has opened a way that you and God are one. நீங்களும் தேவனும் ஒன்றாக இருக்கிறீங்க. எப்படி? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு சொல்றார். இப்போ உங்களை காண்கிறவர்கள் அந்த கிறிஸ்துவை உங்களை காணுகிற ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறார். ஏன்? நீங்க தேவனுடைய வீட்டில் இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த தாட் விளங்கி இருக்கு? இது கமாண்ட் என்கிற ஒரு வார்த்தை குறித்து நாம் சிந்திச்சிருக்கிறோம். அடுத்த வார்த்தைக்கு நாம் கடந்து வர போகிறோம். கமாண்ட் தமிழ்ல என்ன? கட்டளை. இரண்டாவதாக நாம் பார்க்க போறது பெராக்கா. பெராக்கா என்பது ஆசீர்வாதம். தமிழ்ல என்ன கொடுத்திருக்கு? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு. சோ இந்த கட்டளை இடுவார் என்கிறது எதை நமக்கு முதலாவது இங்கே வேதம் சொல்லுகிறது? இட் இஸ் எ blessing. இந்த blessing எபிரேயத்துல என்ன எழுதப்படுகிறது? பெராக். இந்த வேர்ட் தான். அருமையான தேவச்சனமே, it is 4 alphabets involved word. This is Bet, Resh, Kaf and He. பேத்துக்கு 2, ரேஷுக்கு 200, ரேஷ் 200, ரேஷ்க்கு 200, காஃப்க்கு
20 ஹே 5 இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 227 எல்லாம் கூட்டுங்க. 11 2 கமாண்ட் அண்ட் பிளெஸிங் ஈச்சர் ஒண்ணுதான். புரியுதுங்களா? கமாண்டுக்கு என்ன வந்தது? வேத்து தானே வந்தது. பிளெஸிங்க்கு என்ன வருது? இந்த 2 லெட்டருமே ஆண்டவர் ஒன்னோடு ஒன்று பிணைக்க செய்து. பிளஸிங்காக தேடுகிறவர்கள், நான் சிக்னேச்சரிங்க பெற்றிருக்கிறேன், நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவுகள் ஸ்திரப்பட்டிருக்கிறது என்கிற நினைவு உங்களுக்குள் இருந்தால்தான் you can receive the barakah. யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்து மக்கள் போட்டி போட்டு யோசபாத் அழிக்க வராங்க. யோசபாத் என்ன செய்யறாரு? தேசமெங்கிலும் எல்லாரையும் அழைக்கிறார். அழைத்து என்ன செய்யறார்? ஆலயத்துக்கு முன்பாக உட்கார வச்சு உபவாசித்து தேவனை துதிக்க வச்சார். நடந்தது என்ன? ஆண்டுடைய வார்த்தை அங்க இருக்கிற ஒருவனுடைய பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட அவன் என்ன சொல்றான்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்லிட்டு அவர்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிற பொழுது துதிக்கிற பாடகர்களை கடந்து போக சொன்னார். நம்ம பொதுவா ஒரு யுத்தத்துக்கு என்ன செய்வோம்? முன்னாடி காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படைகள் இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் துதிக்கிற பாடல்களை முன்னாக வைக்க சொன்னார். பாடிக்கொண்டு போனாங்க. இந்த 3 குரூப் யோசபாத்துக்கு எதிர்ப்பாய் வந்தவங்க என்ன செய்தாங்க? அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை போட்டாங்க. எல்லாருமே க்ளோஸ். இவங்க சண்டைக்கு தான் போறாங்க. இப்போ எப்படி போறாங்க? பாடிக்கிட்டே போறாங்க. இந்த யுத்த தளத்துல போனா ஒரு சத்தமும் இல்லை. என்னவா இருக்குதாங்க? பகிரங்கமான அமைதி. பார்த்தா எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? போனவங்க சும்மா வருவாங்களா? அந்த காலத்துல யுத்தத்துக்கு போறதா மெயின் தளபதி நல்ல ரத்தினங்கள்லாம் பதிக்கப்பட்ட அந்த தலைக்கவசங்கள் போட்டு ரத்தன கற்கள், நம்ம வைத்திருக்கிற வேலெல்லாம் தங்கத்திலையும் வைரங்களும் வைடூர்களையும் அது பிடிகள் இருக்கும். அத்தனை பொருட்களை இப்ப என்ன பண்றாங்க? உரித்து எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க ஊருக்கு கொண்டு வராங்க. ஒரு நாள் ஆச்சு. மறுபடியும் போய் 2வது நாள் ஆச்சு. 3வது நாளும் போய் என்ன பண்றாங்க? அவங்க அள்ளி கொண்டு வந்து சேர்த்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? யுத்த பிரச்சனை. ஆனா என்னவா மாறிச்சு? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு பொக்கிஷகமா மாறிவிட்டு. அருமையான தேவ ஜனமே, the blessings is in the house of God. ரேஷ் என்பது மனிதனுடைய தலையை குறிக்கிறது. if he is united with the Lord, அவன் தேவனுடைய தலைக்கு ஒப்பா மாறுறான். பிசாசுக்கு யுனைட்டடா இருந்தா நம்ம யாருக்கு ஒப்பா மாறுறோம்? பிசாசு. சந்தேகப்படுகிறவன் ஆசீர்வாதங்களை பெற முடியுமா? கடந்த வாரத்துல பார்த்தோம். சந்தேகப்படுறவன் எப்படி? அலையிலே ஆடுகிற ஆட்டத்தை போல மனிதனுடைய வாழ்க்கை. பெரக்கா இது மாத்திரமல்ல, இதுக்கு பேர் palm of a hand. இதுதான் இந்த வார்த்தை. இந்த கையை எப்படி நீட்டிங்கன்னா இதுதான் இந்த வார்த்தை. தேவனுடைய வீடு, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய கரத்துல தேவனோடு கூட ஒருமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவன் கடந்து வருகிறான். The ordained man through the command to receive the blessing. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மனிதனாக இருக்கிறதுனாலே நீங்க எங்க சென்றாலும் you will be in the hands, in the hands, in the house, in the privilege. நீங்க தான் யாரா மாறுறீங்க? அவருடைய வீட்டில்
to receive the blessings. அருமையான தேவச்சனமே, வாசிக்க கேட்போம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இரு. நீ ஆசீர்வாதமாய். God identified a man called Abraham. யாராக இருந்தான்? ஆபிரகாம் என்கிற மனுஷனை ஆண்டவர் அழைத்தார். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த ஊருக்கு பேரு இதான், அவன் இருந்த ஊர். அந்த ஊருக்கு பேரு ஊர். இங்கிருந்து அழைக்கிறாரு. அழைக்கும் முறை இவனுக்கு சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவாராம். என்ன ஜாதி? என்ன ஜாதியா மாத்துறாரு? பெரிய ஜாதினா மல்டிடியூட், திரள். மல்டிடியூடா மாத்துறாரு. கூப்பிட்டது எப்படி? சிங்கிள். யாரை கூப்பிட்டாரு? ஆபிரகாம் காமன்னா. அவனை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த 2வது வசனத்துக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பிளஸ். அதான் பேராக்கா. அதான் பேராக்கா. I will bless. நீ உன் பெயரையும் பெருமைப்படுத்துவாரா. நேம என்ன செய்யறான்? அவன் நேம பெருமைப்படுத்துவாரா. இந்த பெருமை வந்து பிரைடுங்கிற பெருமை இல்லை, அதிகாரத்தோடு கூட உயர்த்தப்படுகிற நிலை, தேவனால் உயர்த்தப்படுகிற நிலை. நாட் பிரைட். அந்த பெருமை இல்லை, அவனை மேலோங்க செய்கிற அனுபவங்கள். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் கொடுத்துட்டு உன்னை மறுபடியும் பிளஸ் பண்றேன். இவன் தேவனுடைய அழைப்பையே கமாண்ட் ஆயிட்டு. நல்லா புரிஞ்சுக்க. அவன் தேவனுடைய அழைப்பையே என்னவா எடுத்துக்கிட்டான்? He took as a command. ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாது. நம்ம ப்ரொஃபைல்ல பார்க்கிறோம், லாசரு புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துல வராரு. ஆண்டவரே, கல்லை புரட்டி போடுன்னு சொன்னோன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? அந்த அம்மா மாத்தாளம்மா, ஐயோ அதே வார்த்தையை கேட்டாங்களா? She rejected the word of the Lord. தேவனுடைய வார்த்தை அவங்க ரிஜெக்ட். தமிழ்ல என்ன? புறக்கணித்தார்கள். ஆனால் ஆபிரகாம் ஒரு சொந்த தேசத்தில் அவன் தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்த வழி 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 வம்சங்களாக இருந்த சொந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. Come out of the place called as Ur. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறார். இவன் எங்க ஏதுன்னு கூட கேட்கல. If you need blessing, அருமையான தேவ ஜனமே, don't ask question. தேவன் கேள்வி கேட்காது. எங்க சாமி எப்ப கொடுப்பீங்க? கமாண்ட் உன் மேல இருக்குமானால் கொஞ்சமும் சந்தேகப்படாமல் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது வாக்கு தத்தம். கிட்டத்தட்ட நம்ம சபை ஆரம்பித்து 16 ஆண்டுகளுக்கு மேலாக போயிருக்கு. 12 மாதங்கள் கொண்ட ஒரு வருடம், கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மாதங்களை போட்டிருக்கிறீங்க, வருஷங்களை போட்டிருக்கீங்க. எத்தனை வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கு. ஆனால் போன ஆண்டுல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் பெரும் காற்றுக்கு, வெள்ளத்துக்கு, வறண்ட சூழ்நிலைகளுக்கு நம்மளை கர்த்தர் காத்திருக்கிறார். உண்மை. போன வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் உண்மை. பல பிரச்சனை, பல போராட்டங்கள் மத்தியில அவர் நமக்கு புகலிடமாக இருந்திருக்கிறார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வாக்கு தத்தத்தை வாங்கினீங்கன்னா பார்த்துருக்கேன். கண்டிப்பா சொல்றேன், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில விசுவாசித்த யாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு? என் வாழ்க்கையில நேற்று வரைக்கும் நடந்தது, முந்தா நாள் வரைக்கும் நடந்தது, இன்னைக்கு காலையில நடந்திருக்கு, இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போலதான் இங்க ஆபிரகாம் தேவ சமூகத்துல விசுவாசித்தார். அவன் கேள்வி கேட்கல. He didn't reject the word of the Lord. He didn't question about the word of the Lord. தேவன் அழைத்த மாத்திரத்துல அவன் வந்தான். அவனை அழைத்த அழைப்புக்கே அவர் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 4 வரை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய எதுவனுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகள் உள்ள பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை வலுகவும் பெருகுமாக பண்ணி தேவன் ஆபிரகாம் கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குவதுமான தேசத்தை நீ சொந்தத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின் ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி, what God blessed Abraham, now Abraham is blessing Isaac. அருமையான தேவ ஜனமே, உங்களை தேவன் விசேஷமா அழைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. How the Almighty God blessed Abraham. நல்லா கவனிங்க. ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதிச்சாரோ, இப்ப ஆபிரகாம் யார் ஆசீர்வதிக்கிறான்? ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். கமாண்டினுடைய மெயின் கான்செப்ட் இதுதான். நீங்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ நீங்க மற்றவங்களை அப்படியாக ஆசீர்வதிக்கிறீங்க. புரிஞ்சுச்சா? ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு, இன்னொரு 100 ரூபாய் கொடுக்கிறாரு, இன்னொரு 100 ரூபாய் கொடுக்கிறாரு. நீங்க 100 ரூபாய் கொடுக்கிறாளா மாறுங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, நீங்க மற்றவனுக்கு கற்றுக் கொடுக்கிறவனா மாறுங்க. உங்களை பங்காக கூப்பிட்டாரு, உங்களை பங்க கொடுத்தாரு, நீங்க பங்க கொடுக்கிறவனா நீங்க மாறுங்க. This is the command of the Lord. Where this category prevails within yourself, you are the blessed people. விளங்குதுங்களா? நீ சாதாரண இந்த ரேஷன்கிற உலக மனுஷனாக வாழாத, நீ தேவனுடைய கரத்துல இருக்கிற, தேவன் இதோ என்று சொல்லுகிற சகலம் உங்களுக்கு இருக்கு, நீ தேவனுடைய வீட்டில் இருக்க. ஆனா நீ தேவனுடைய வீட்டில இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கலைனா, you will never be blessed. You will never be called by the Lord. ஏனென்றால் மகத்துவம் தேவ மகிமையினாலே உன்னை நிரப்பும் போது நீ மகத்துவத்தை நீ பயன்படுத்தலைனா, you will never be blessed. வசனம் புரியுதா? The barakah represents the house of the Lord, the palm, the hand of the Lord, the relationship with the Lord. But you, ஆனால் நீங்களோ அவருடைய கமாண்ட்னால நீங்க உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் எது? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பெற்றுக்கிட்டோம். நம்ம பெற்ற நம்ம இப்ப கொடுக்கல, இன்னும் மனுஷனா இருக்கிற நீ. ஆனா கமாண்ட்ல ஒரு ஆர்டினேஷன் நடந்தது தெரியுங்களா? நம்மள ஆர்டினேட் பண்ணார் தெரியுங்களா? நான் எழுதுன ஞாபகம் கொஞ்சம் பேசி அப்பாயிண்ட் அண்ட் டு ஆர்டினேட். அந்த ஆர்டினேஷனை இப்ப நம்ம புறக்கணிச்சிட்டோம். இப்ப நம்ம மாத்திரமல்ல, நம்ம மேல இருந்த சாபம் இப்ப நம்ம பிள்ளைகள் மேல, அடுத்த பிள்ளைகள் மேல, அடுத்த பிள்ளைகள் மேல சபிக்கப்பட்டு எவ்வளவு உழைச்சாலும் புத்தல் பையில போட்ட காசு, எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் பாடி தேரலைங்க, எவ்வளவு கற்றுக் கொடுக்கிற பையன் மக்காவே இருக்கிறான். Why? Commandment புறக்கணிச்சிட்டோம். We rejected, we dejected it. அருமையான தேவச்சனமே, வேத வசனங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்கு உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. பரமண்டலத்தில் செய்யப்படுகிறவைகள் நீங்க இந்த பூமியில நீங்க செய்ய முடியும் உங்களால. இன்னைக்கு ஊழியக்காரரும் சரி, பல விசுவாசிகளும் சரி, ஏன் இருந்த நிலையில சப்பானிய போல, அம்மிக்கல்ல போல, உரல போல அவன் அங்கேயே தான் கிடக்குறான். ஆனா அவன் அரைச்ச ஆசீர்வாதத்தை தோசை செய்து சாப்பிட்டு, கல் எங்க இருக்குது?
இன்னைக்கு நீங்களும் நானும் பலர் இந்த கல்லை போல தான் இருக்கிறோம். ஆனா ஆகாரம் புசித்தானே அவனை போல நம்மளால இருக்க முடியல. நம்ம சொல்றோம் ஜாலியர்னா பாஸ்டர் மோட சறுக்குது பாஸ்டர், நல்ல செவிங்க பாஸ்டர், 10 வருஷமா ஐயோ போராட்டம், ஐயோ குறிப்பிட்ட இந்த 2 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை குடும்பத்துல. நடக்க வேண்டிய நன்மைகள் அதன் காலங்கள்ல நடக்கல பாஸ்டர். அது இழுத்து பார்க்கறாது, என்ன இழுக்குது தரித்திரம், நான் இழுத்து பார்க்கறாத எனக்கு உடா என்னன்னு. Beraka is given to you to share with others. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம், you are ordained by divinity. ரேஷ் என்கிற ஒரு தலை இப்ப எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. உன் பாத்திரம் இப்ப நிரம்பி வழியுது. என்ன செய்யற? பின்னாடி ஒரு வாய்க்கா போட்டு அதிலே சேர்த்து வச்சுட்டு இருக்க. அதை தேவை உள்ளவர்களுக்கு நீங்க அதை பிரிச்சு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு பலத்த கரத்துக்குள்ள அவரோடு கூட இணைப்புல உங்களை கைவிடவே மாட்டார். செத்தா கூட மறுபடியும் லாசரு மாதிரி வந்து எழுப்பிடுவார். செத்தே போயிட்டேயா நீ, எல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு நினைச்சான் கணக்குல. ஆனா உன்னை எழுப்புவாரு. உன் தரித்திர நிலையிலிருந்து உன்னை தூக்குவாரு. உன் போராட்டமான நிலையிலிருந்து இவன் ஜெயிச்சிட்டான் உன்னை பார்த்து மற்றவங்களை கை தட்ட வைப்பார். The name of the God will be exalted. அவருடைய நாமம் உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு அவர் நாமம் உயர்த்தப்படுவார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அருமையான தேவச்சனமே, there was a great famine. பஞ்சம் ஆபிரகாம் காலத்திலே இருந்தது போல ஈசாக்கின் காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் போராக்கு போனான். எங்க போறார் அவரு? கேராக்கு போனான். அங்க அந்த ராஜாவுடைய ஊருக்கு அவன் போறான், கடந்து போகிறான். வாசிக்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நீ எகிப்துக்கு போக வேண்டாம்டா, சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் சொல்ற தேசத்துல குடியிரு. அருமையான தேவச்சனமே, பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வின் ஆதாரத்தை பார்க்கிற போது திசை திக்கு தெரியாத ஒரு சூழல். பல சூழ்நிலைகளில் நம்முடைய வெற்றிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற வேளையில தோல்வி தோல்வி தோல்வின்னு தான் கண்டுகிறது. ஒரு ஐடியாவை நம்ம போக்கஸ் பண்றோம், இந்த ஆங்கிள் நான் டீல் பண்ண. Behold, இதோ தேவன் உங்களை அழைப்பார். எப்ப அழைப்பாரு? If you feel I am within the ordained command of the Lord. நான் தேவனுடைய கட்டளையின்படியாக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா, ஆனா தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? எப்படிப்பட்ட பஞ்சம்? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்துட்டு போச்சு. ஆபிரகாம் காலத்துல வந்து போச்சு. அத போல ஒரு பஞ்சம் இப்ப வந்திருக்கு. இப்போ இந்த பஞ்சத்துல இங்க ஈசாக்கு தான் ஒரு யுக்தியை கையாளுகிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தம்பி அந்த தேசத்துக்கு அநேகர் நம்முடைய வாழ்விலே பல யுக்திகளை கையாண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார். ஒருவேளை உணர்த்தி இருப்பார் நமக்கு, ஒருவேளை நமக்கு வழி காமிச்சிருப்பார் நமக்கு. எப்பா எங்க அப்பா காலத்துல இருந்துப்பா பஞ்சம், மறுபடியும் வந்துருச்சுப்பா. இதை சொல்லிக்கிட்டே நம்ம தேவனுடைய சத்தத்தை புறக்கணிச்சார். ஈசாக்கு என்ன செய்யறாரு? இவர் ஆண்டவர்கிட்ட கேட்கலதான், ஆனாலும் இவர் என்ன செய்யறார்? தன் ஆசீர்வாதத்துக்காக கடந்து போகிறாரு. இப்ப ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாம் முதல்ல கிளம்பி வந்தான் இல்லையா, சேம் வேலை சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து. ஆதியாகமம் 15:1 பாத்தீங்கன்னா, பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா. இன்னைக்கு ஈசாக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்போ பஞ்சம், இப்போ பிரச்சனை,
களஞ்சியங்கள்லாம் காலி. ஆடு மாடு மேய்ப்பதற்கு நதியிலே தண்ணி இல்லை. வத்துற நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து இப்போ வத்தாத நதியே வத்தி போச்சு ஐயா. வத்தாத நதியை இப்ப என்னாச்சு? இப்ப பஞ்சம் தேசத்துல எல்லாம் தங்கப்பதக்கம் வந்துச்சா? ஞாபகமா? தங்கப்பதக்கம் ஞாபகம் சிஸ்டர். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? தம்பி, பஞ்ச தேசத்துல என்ன ஆண்டவர் நடத்தினார்? ஒன்னே நடத்துவார். கமாண்ட்மெண்ட் வாஸ் ரெஸ்டோர்ட். இங்கிலீஷ்ல ரெஸ்டோர் அப்படின்னா தமிழ்ல என்ன தெரியுங்களா? ஆதி நிலைக்கு வருது, திரும்பி வருது. இப்போ இங்க தேவன் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நான் உனக்கு உன் தந்ததிக்கும் இந்த தேசம் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்போ இந்த ஆணை தான் இந்த பிளஸிங் என்ற பெராக் என்ற கமாண்ட். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஈசாக்குக்கு இந்த கமாண்ட் ரெஸ்டோர் ஆச்சுன்னா? இந்த ரெஸ்டோர் உங்களுக்கு சொந்தமா ஆகுமா ஆகாதா? கேள்வி அதுதான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பின்பு பஞ்ச தேசத்திலே மறுபடியும் ஈசாக்குக்கு அது ரெஸ்டோர் ஆகி மறுபடியும் அவனுக்கு கொடுக்கப்படுமானால் உங்களை சிந்திக்க, இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி சிந்திக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒர்க் ஆகுமா?